மீனா நீங்க வாங்கினா தான் கேஸ் சாப்பிட முடியும். எப்பவுமே இவ்வளவு பெருசு வாங்காதீங்க. ஒரு கேஸ் வாங்கி வச்சிங்களா வாய்ப்பே கிடையாது. ரவுண்டா போடும்போது ஒரே முதல்ல பெரிய விஷயம். ஏன்னா போன் வீட்டு அதிகது சீலா. அது இன்னொரு விஷயம் என்னன்னா ரவுண்டா போடணும்னா வெள்ளை சீலா இது மீன் வெள்ளையா இருக்கும். வெள்ளை சீலாவா கருப்பு சீலாவா? கருப்பு சீலா தான் நினைக்கிறேன். ஒரு மீன் மீன்ல சூப்பரா இருக்கு. பார்த்தீங்களா இவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு. அது நான் இப்போ நீங்க கேட்குற மாதிரி ரெண்டா பொழுது போட்டா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு பாக்குறேன். வேற யாராவது பண்ற மாதிரி இருந்தா வேற யாராவது கேட்கற மாதிரி இருந்தா ரெண்டா தான் பொழுது போடுவேன். இது கேட்கறதுக்குள்ள இதெல்லாம் தீஞ்சிடும். காசா போட இது விட பெருசா ஒரு ஆனா முள்ளு வெட்ட முடியாது. பாருங்க முள்ளு பார்த்தீங்களா? அது பக்காவா ரெண்டு மீன் ஒரு மீன் ஒரு கண்ணாடி பாருங்க என்ன பண்றது. சரிங்களா? இதே பெரிய விஷயம். இன்னும் போக போக தான் முள்ளு உடையாது. சரி வெட்டிட்டு கூப்பிட்றேன்பா. சரிப்பா நான் கூப்பிட்றேன். இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு மீன் முடிச்சு நம்ம ஊற்றிடுவோம். உள்ள போட முடியாது நல்லா வச்சுட்டு அப்படி இல்லைன்னா சும்மா தானே கொஞ்சம் உள்ளே ஒரு கூடி இது போடுது மட்டும் கூடி இது போடு. இதுக்கு மேலதான் ஆட்டம் ஆரம்பம். ஆமா அவன் இன்னும் அவனோட மைண்ட் ஃபுல்லா மாறவே இல்லை. விஜயகாந்தே விடுறாப்புல. ஒரு சைஸ் முள்ளும் ஒரு சைஸ் முள்ளு இல்லாம வரும். மசீலா எல்லாம் ஒரு கெட்டிங் தான். மீன் பக்கம் மீன் வாங்க கொஞ்சம் நல்ல மீன் நல்ல விலை தான். போய்பிடிங்க ஒரு 3 போட்டோமா போய் பிடிச்சி நான் போடுறேன். பாருங்க இதுதான் பாருங்க இருக்கும். ஓகே ஸ்டாப் பண்ணி அவர் வாங்கிக்கணும். ஒரு இது வீட்டுக்கு தானே இருந்தாங்க. நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த ஹோல்ஸ் எடுத்துக்கலாம். ஹோல்ஸ் எடுத்து அழகாக குழம்பு போட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி மாற்றிப்போம் ஒரு செகண்டில் அவர் தள்ளி விட்டார். பண்ணிக்கலாம். ஆமாம் டிஸ்கவரில் வால்சரை சொல்லுவாங்க. வால்சரை கேட்குறீங்களா? அதுதான் இங்கே தான் வந்து பேர் வேலை பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. நாம தான் இது மாதிரி மாற்றி வேண்டியதான். இது அதிகமாக கப்பலில் இந்த மீன் நிறைய பிடிப்பாங்க.
கமான் ஒரு வீடியோ ஃபுல் ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லட்டா வாடா வந்து நம்ம இல்ல தண்ணி கூட தான் எப்பயுமே எடுக்கிறது அப்புறம் என்ன ஓகே ஓவர் ஓகே தூக்கலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணி மூஞ்சி தெரியல பரவாயில்ல சாரி மூணு பேர் கூட நான் போனேன் இது வருமா கை சரி என்னம்மா அதான் போட்டு தங்கி இருந்ததுனால ஐஸா மனுஷன் ஐஸ் தெரிய வாங்கிருக்கா ஒரு நிமிஷம் வீடியோ வீட்டு வேற எடை போட்டு வாங்கினியா அப்படியே வாங்கினியா எவ்வளோ 150 எப்படி 200 நான் 150 வாங்கினேன் இப்படியே கழுவி சொல்லியா இந்தா இன்னொரு வீடியோ வரணும் செக் பண்ணிக்க சரி நீ சொன்னீங்கன்னா எடுத்துருவேன் இல்லைன்னா வச்சுக்க போடு எடுத்துருவா இந்தா ஓகே அப்பா இது நல்லா இருக்கு மூஞ்சி பார்க்கும்போது தெரியுமா இந்த குழந்தை அழுமா அழுவா தானே இந்த மாதிரி மீனை பார்த்துட்டு தெரிஞ்சிடும் மீன் நல்லா இருக்கா ஐஸ் மீனா சாப்பிடுறா ஒன்றும் இல்லை அதில் அதே எப்படி ஏன் ஸ்பீடாக வருமாடி கேட்குறாங்க நிறைய பேர் ஏன்பா நீங்கள் தான் சொல்லணும். அது என்னன்னா மீன் வரணும் அதுக்கேற்ற மாதிரி தெரியும் நாக்கு வெட்ட முடியாதுமா நாக்கு வந்து செதில் அடிச்சு வெட்டணும் தோல் வச்சு வெட்டணும் அது வரணும் பேச்சு வராது. அது நாக்கு போடணும் அது நாக்கு வெட்டினா பேச்சு வராதுன்னு இருந்தாலும் இந்த மாதிரி தங்கத்துறை மாதிரி ஜோக் பண்ணுறீங்க பாரு அதுதான் சொல்லுங்க ஒரு நேரத்துக்கு சொல்லலாம் லாஸ்ட் மீன் இருக்கும்போது சொல்லலாம் என்னப்பா லாஸ்ட் மீன் இருக்கும்போது சொல்லலாம் லாஸ்ட் மீன் இருக்குதா லாஸ்ட் மீன் சொல்கிறேன் லாஸ்ட் அது எல்லாம் சின்ன சின்னதாக ஆயிருமா சின்னதை கொண்டு போய் அடியில் போட்டுட்டு நான் எப்படி பண்ண முடியும் சரி லைட்டாக வேணும் லாஸ்ட் ஒன்று 2 இருக்கு நாங்களும் எடுக்கணும் இல்லை டிவியில் பார்க்குற மாதிரி பட்டா இது வந்து 3 பீஸ் 200 ரூபா 3 பீஸு 250 சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுவா போடுது குடல் எடுத்து வா வந்து இப்போ நம்ம ஒரு குடல் போடணும் பார்த்தியா ஆமாம் ஒரு குடல் போட்டு நிறுத்தினியா நேற்று மீன் தெரியா திடீர் கையெடு நேற்று மீன் தெரியா எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா ஓகே